ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு 5000 ஏர்ன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சொலோனார் வந்து ரன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் மட்டும் உள்ள பண்ணிட்டு வந்தால் போதும். அது எப்படி நம்மளுக்கு இந்த ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக எப்படி நம்மளுக்கு டோக்கன் தராங்கன்னா, நம்ம மொபைல் டேட்டா இருக்குங்களா, இப்போ மொபைல் டேட்டா மூலமாக நான் இப்போது இந்த டெலிகிராம் யூஸ் பண்ணுறேன்னா இதில் நம்மளுக்கு எவ்வளோ எம்பி போமோ சும்மா கொஞ்சோண்டு எம்பி போகல, எம்பி கேபி இதை வச்சு நம்மளுக்கு அவங்களே டோக்கன் சும்மா தந்துடுவாங்க கைஸ். அதுக்கு டேட்டா உரியுமான்னு பார்க்காதீங்க, டேட்டாலாம் உரியாது. நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள எம்பி மட்டும்தான் போகும், எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் உரியாது. அது நம்ம டேட்டா ஆன் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணால் போதும் கைஸ். அதுக்கு ஏற்ற டோக்கனை நம்மளுக்கு தருவாங்க. அந்த டோக்கனை நம்ம கடைசியில் ஐஎன்ஆரை மாற்றி எப்படி எடுக்கிறது எல்லாம் இந்த குரூப்பில் தான் சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா? அதனால் இந்த டெலிகிராம் குரூப்பில் எல்லோரும் சேர்ந்துருங்க கண்டிப்பாக. இதில் தான் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் போடுவேன். ஓகேவா? அதனால் சேர்ந்துருங்க கைஸ். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணுனா இப்போ எந்த பேஜில் வரும்னா இந்த பேஜுக்கு வரும். ஓகேவா கைஸ்? இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள், ரிஜிஸ்டர் இந்த பேஜில் இமெயில் வச்சுட்டு போடணும். ஓகேவா? இமெயில் போட்டுக்கோங்க, அப்புறம் யூசர் நேம் போட்டுக்கோங்க, அப்புறம் பாஸ்வேர்டு வந்து எப்படி வைக்கணும்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கேப்ஸில் வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 எழுத்து போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு அட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? அட்டு போட்டு ஒரு 4-5 நம்பர், அவ்வளோதான். இப்படி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ரெஃபரல் கோடு கேட்கும் கைஸ். ரெஃபரல் கோடு போட்டால் தான் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், போட்டுக்கோங்க. அதை பார்த்து இல்லாட்டினா நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுறதுலேயே பேஸ்ட் ஆகிரும். அப்புறம் இந்த 2 டிக்கை கொடுத்துக்கோங்க, அப்புறம் ஹியூமன் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. எல்லாம் பண்ணோன்னே ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் கைஸ். உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும், இந்த பேஜில் தான் ஓடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிஃப்ட்டு மாதிரி ஒரு பேஜ் தருதா, இந்த பேஜ், இந்த ஐக்கான் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணோடனே வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை நம்ம போடணும் கைஸ். நம்ம இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் செக்இன் கொடுத்து கிளைம் பண்ணிக்கோங்க. நான் கிளைம் பண்ணிட்டேன் இன்றைக்கி, அதனால் எனக்கு கிளைம் ஆகாதுன்னு. ஒரு நாளைக்கு ஒரு கிளைம் தான் கைஸ். ஓகேவா? ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு கிளைம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாயின் டெலிகிராம் இருக்கா, இது ஓப்பன் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வெளியே வாங்க, அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் இமெயிலை வெரிஃபை பண்ண பிறகு இதை கிளைம் பண்ணிக்கோங்க, இந்த கிளைம் நவ். அப்புறம் ஜாயின் டெலிகிராம் சேனல், இதுவும் கைஸ் அதே தான். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் கிளைம் ஆகும். ஓகேவா? இதையும் ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. கீழே உள்ள டாஸ்க்கும் அப்படி தான் கைஸ், ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பூஸ்ட் டெலிகிராம் சேனல், இது பண்ண முடியாது கைஸ், இது விட்டுருங்க. அப்புறம் இந்த டாஸ்க்கு பண்ணலாம். ட்விட்டர், நம்ம எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரணுமா. இங்கே சும்மா கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து கிளைம் கொடுத்தா கிளைம் ஆயிருக்கு கைஸ். ஓகேவா? அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் கைஸ். எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் நம்ம மைனிங் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இருக்கணும் கைஸ். அது வந்து கீழே ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷனில் 2வது லிங்காக கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ப்ரௌசர். இப்போ க்ரோம் ப்ரௌசர் இருக்குதா, அதேமாரி ஒரு ப்ரௌசர். அந்த ப்ரௌசர் தான் வேணும் கைஸ் நம்மளுக்கு மைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கார்ட் சேனல் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹீரோட டாஸ்க் பார்க்கணும். இது ஆட் டெலிகிராமில் உங்கள் நேமை எப்படி வைக்கணுமா கைஸ். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சா தான் அது கிளைம் ஆகும். அப்புறம் இந்த டாஸ்க் வந்து எக்ஸு ஷேர் பண்ணுறது. இது சும்மா கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும். ஹீரோவில் தான் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும். இதுவும் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும் கைஸ். அப்புறம் இதுவும் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் கைஸ். எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு 3வது லிங்க் இருக்கும் பாருங்கள். 3வது லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே என்ன திரும்ப வரும், இங்கே பாருங்க காட்டுறேன். இந்த பேஜ் வரும் கைஸ். ஓகேவா? இந்த பேஜ் வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், லிங்க்கை காப்பி பண்ணணும். ஓகேவா கைஸ்? அந்த இடத்துல கிளிக் பண்ணால் லிங்க் இந்த காப்பி கட்டு தான்.
காப்பி பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசர் சொன்னல, மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு அந்த லிங்க் அப்படியே இந்த இது டாப்பில் போடுங்க. இந்த டாப்பில் தான், ஓகேவா? டாப்பில் காப்பி பண்ணி போட்டுருங்க. போட்டனே வந்துட்டா லோட் ஆகுதா? இங்கே வெளியே போயிடுச்சு. இது வந்துட்டா கைஸ். இதில் வந்து என்ன கொடுக்கீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், ஆடட் டு க்ரோம் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணுறீங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதை மட்டும் கொடுத்துட்டா போதும். கொடுத்ததுக்கு பிறகு என்ன திரும்பவும் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணால் இந்த node.go.ai டீப்பின் ஹப்ன்னு இருக்கா, அது கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதை பண்ணால் அவ்வளோதான் கைஸ். இதில் லாகின் பண்ணிக்கணும். இதில் லாகின் பண்ணால் மைனிங் ஆரம்பிச்சிடும். இருங்க கைஸ், நான் லாகின் போட்டு வரேன். லாகின் பண்ண போகிற கைஸ், இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணோடனே நேராக அப்படி டிஸ்கனெக்டட்னு இருக்கும் கைஸ் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பாருங்கள், கனெக்டர் ஆகிருக்கும், ஓகேவா? கனெக்டர் ஆகலன்னா திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். லாக் அவுட் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த இருக்குது கைஸ், இந்த ஐக்கானில் உள்ள லாக் அவுட் இருக்கும், அங்கே போய் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போது நம்ம வெரிஃபை பண்ணலாம் கைஸ், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணு எவ்வளோ டோக்கன் வருதுன்னு பார்ப்போம். டோக்கன் இன்னும் ஆட் ஆகல கைஸ். மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் தான் ஆட் ஆகும் போல். ரைட், நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் கைஸ். இப்படி கனெக்டட் மட்டும் காட்டுதான்னு பார்த்துக்குவாங்க இந்த இடத்துல, ஓகேவா? டிஸ்கனெக்டட்னு இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் பாருங்கள். ரீலோட் பேஜ் கொடுத்துட்டு, ரீலோட் பேஜ் இல்லை, இப்படி மேலேருந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் ஆயிரும். எப்படியும் 5 மினிட்ஸ் குறைஞ்ச 2 மினிட்ஸில் ஆயிருங்க, ஓகேவா? இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் கைஸ் அக்கௌண்ட், ஓகேவா? இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ண சென்ட் இமெயில் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இதில் சென்ட் இமெயில் கொடுத்துக்கோங்க. இமெயிலுக்கு வந்து ஒரு ரெஃபர் கோடு வந்து சென்ட் ஆகிருக்கும் கைஸ், ஓகேவா? ஒரு வெரிஃபிகேஷன் கோடு, ஓகேவா? இந்த பாருங்க கைஸ், நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்துருக்குதா, இது இப்படி தான் வந்திருக்கும், ஓகேவா? node.go.ல இருந்து வந்திருக்கும், இப்படி போட்டிருக்கோம், ஓகேவா? இமெயில் வந்து ஆல் சேட் வச்சுக்கோங்க. ஆல் சேட் வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெரிஃபை மை இமெயில்னு பச்சை கலரில் இருக்குதா, இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. லோட் ஆகி நேராக ஆப்புக்குள்ளே போய்க்குது கைஸ், ஓகேவா? இங்கே வந்து யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைடு, அவ்வளோதான், வெரிஃபைடு ஆயிடுச்சு. இப்படி வந்துட்டால் போதும் கைஸ், அவ்வளோதான். இந்த வெரிஃபை வேலட், அடுத்து வெரிஃபை வேலட் பண்ணணும். வேலட் அண்ட் இமெயில் இதை பண்ணலாம் வாங்க. இதை பண்ண வேலட் கனெக்ட் பண்ணணும். வேலட் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், அது வந்து என்னன்னு தெரில, கிளிக் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகலை. அது பரவாட்டி நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம், இப்போ பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மைனிங்க்கு இன்னும் டைமிங் இருக்குது. அப்புறம் இங்கே கீழே வந்துட்டு வெரிஃபை இமெயில், இது வந்து நம்ம பண்ணிட்டோம்ல, இப்போ கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ், ஓகேவா? கிளைம் நம்ம கொடுத்துட்டோம். கிளைம் ஆகுதா? ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்கா. ஆயிடுச்சு கைஸ், டிலே ஆகுது ரொம்ப. இவருக்கு எத்தனை நேரம் இருக்குது, அத்தனை வாட்டி கிளிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீலோட் பேஜ் கொடுக்குறேன், பாயிண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். பாயிண்ட்டும் இன்னும் ஆட் ஆகல கைஸ். இந்த ஆப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அந்த பாருங்க, இப்போ தான் கைஸ் ஆட் ஆகிருக்குது பாயிண்ட்டு, ரொம்ப லேட்டு. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேஜ் வந்துக்கோங்க. அந்த பேஜ் ஒரே ஒரு நிமிஷம் நான் இது பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இதில் வந்து நம்ம இமெயில் ஐடியை வெரிஃபைடு பண்ணதுனால இங்கே வந்து வெரிஃபைடுன்னு வந்துருக்கும், ஓகேவா? இங்கே வெரிஃபைடுன்னு வந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். இவ்வளோ தான் கைஸ், ஒர்க்கு முடிஞ்சு நம்ம வேலை. அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாருங்க கைஸ், பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சா. இப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இதில் இதை ஆன் மட்டும் பண்ணி விட போகிறோம் ஒரு டைம்,
24 ஹவர்ஸ் ஒரு டைம் 24 மணி நேரம் இருக்குதா, அதில் ஒரு டைம் இதை ஆன் பண்ணி விட்டால் போதும். ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் என்ன ஒரு சிக்கல்னால், இது வந்து பேக்ரவுண்டில் அப்படியே வச்சுருக்கணும் கைஸ். நீங்கள் தூங்கும்போது நெட்டை மட்டும் ஆன் பண்ணி விட்டு இதை அப்படியே பேக்ரவுண்டில் மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தா போதும் கைஸ். இந்த பாருங்க 0.8 பாயிண்ட் தான் ஆட் ஆகிருக்குது. இவ்வளோ நேரம் ஆகி 0.8 தான் பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு கைஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக மைனிங் பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கைஸ். அதுதான் இதில் பெரிய மேட்ரு. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிருங்க கைஸ். இதில் வந்து நம்ம மைன் பண்ணுறதுனால அவ்வளோவா பாயிண்ட்ஸ் தர மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவ்வளோ நேரம் ஆகி 0.8 தான் இருந்திருக்கேன். இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டே 10 தான், செகண்ட் டே 30 தரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போவான். அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை கனெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் வச்சா போதும். ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி வச்சுருவானுங்க. நீங்கள் வந்து ஒரு 20 டேஸாவது மைனிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பாருங்க 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 6 மினிட் ஆகிருக்குது. இந்த டைம் வந்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 48 ஹவர்ஸு இல்லை 50 ஹவர்ஸாவது ஆக்க பார்க்கணும். அது வந்து 2 நாளாவது குறைஞ்சது ஆக்கி வச்சுருங்க கைஸ். ஓகேவா, மற்றபடி இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து டெய்லி செக்இன் மட்டும் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸை. இது இப்போதைக்கு அதிக பாயிண்ட் தந்த மாதிரி தெரில, போக கூட தருவாங்களா என்னன்னு தெரில, அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. அதனால் இப்போதைக்கு டெய்லி செக்இன் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு எப்படியாவது இதில் ஒரு 50 ஹவர்ஸ் கொண்டு வந்துடுங்க. இதில் 50 ஹவர்ஸ், ஏன்னா எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியான்னு கொண்டு வந்துடுவானுங்க. அது வச்சானுங்கன்னா நம்மளுக்கு டோக்கன், அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் டோக்கன் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா இப்படி இது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். ஓகேவா, இவ்வளோ தான் இருக்குது. கரெக்டாக பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான். அப்புறம் டெலிகிராம் சேனலில் எல்லோரும் முக்கியமாக ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா இதில் ஏதாவது அப்டேட் வந்து சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராஜெக்டை எல்லோரும் நல்லா ப்ராப்பராக பண்ணுங்கள். டெய்லி செக்இன் கரெக்டாக பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அவ்வளோதான், போதும். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் கைஸ் எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க கைஸ். அது இருந்தால் நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகும். வீடியோ ரீச் ஆகுனா தான் நம்மளை மீதி போடுறது ஒரு 4-5 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேவா கைஸ், அதுக்காண்டி தான், வேறு எதுக்காண்டி இல்லை கைஸ். ஓகே கைஸ், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.